ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். போன வீடியோ வரையிலும் நம்ம பார்த்தது நிகழ்காலத்துல எப்படி பேசுறது அப்படிங்கிறது தான். அதுவும் ரொம்ப முக்கியமா பி ஃபார்ம் அப்படிங்கிறதுலையும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் எப்படி பேசுறது அப்படிங்கிறத தெளிவா படிச்சுட்டோம். ஸோ இன்னைக்கான வீடியோல சேம் நிகழ்காலம் தான், ஆனா அதுலயே கேள்விகள் கேட்கறது எப்படி, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கறது அப்படிங்கிறத தான் நம்ம படிக்க போறோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல உங்களுக்கு சென்டென்ஸ் மேக் பண்ண தெரியும் அப்படின்னா கொஸ்டினும் ஈஸியா மேக் பண்ணிடலாம். அது ரொம்பவே சிம்பிளான விஷயம். ஸோ இந்த வீடியோவை ஸ்டார்ட்ல இருந்து எண்ட் வரையிலும் கரெக்டா பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்போ வாங்க எப்படி கேள்வி கேட்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் படிக்கும் போதே நம்ம ஒரு விஷயம் படிச்சிருப்போம். ஐ வந்தா ஆம் வரணும். இது பி ஃபார்ம்ல இருக்கும். ஸோ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ கூட ஆம் தான் வரணும். அதே மாதிரி ஹி ஷீ இட் வந்தா இஸ் தான் வரணும். ஹி ஷீ இட் வந்தா இஸ் தான் வரணும். யூ வி தே இந்த 3 வார்த்தைகள் வந்தா ஆமோ இல்ல இஸ்ஸோ நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. ஆர் தான் வரணும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம ஆல்ரெடி படிச்ச விஷயம். ஒரு ரிவிஷன் மாதிரி வச்சுக்கோங்க. ஆம் ஐ வந்தா ஆம் வரணும். ஹி ஷீ இட் வந்தா இஸ் வரணும். யூ வி தே வந்தா ஆர் வரணும். இதை வச்சு தான் இப்போ நம்ம கொஸ்டின் மேக் பண்ண போறோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆம் பியூட்டிஃபுல். ஐ ஆம் பியூட்டிஃபுல். நான் அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்றத அப்படியே கொஸ்டினா நம்மளால மாத்த முடியும். என்ன பண்ணணும்னா, இந்த ஆம் அப்படிங்கிற ரெண்டாவது இருக்க வார்த்தைய ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம போட்டுறணும். ஐ ஆம் பியூட்டிஃபுல் அப்படின்னு இருக்கிறத ஆம் ஐ பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேள்வியா மாறிடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். ஐ எம் பியூட்டிஃபுல் இதுவரையிலும் நம்ம ப்ரெசென்ட் டென்ஸ்ல என்ன சென்டென்ஸ் படிச்சிருக்கோமோ அங்க இருக்கக்கூடிய ஆம் அப்படின்னு ரெண்டாவது இடத்துல வந்ததுன்னா நீங்க அதை எடுத்துட்டு போய் இடத்துல போட்டுட்டீங்கன்னா அது கொஸ்டினா மாறிடும். ஐ எம் பியூட்டிஃபுல். am I பியூட்டிஃபுல்? நான் அழகா இருக்கேன். நான் அழகா இருக்கேனா அப்படின்னு கேக்குறது. அடுத்தது he is happy. he is happy அப்படின்னா அவன் சந்தோஷமா இருக்கான். இல்ல அவர் சந்தோஷமா இருக்காரு. தமிழ்ல தான் இது ரெண்டுக்கு ரெண்டு சென்டென்சஸ் இருக்கு. மரியாதை இல்லாம சொல்லும்போது அவன் சந்தோஷமா இருக்கான்னு சொல்றோம். இன்னொன்னு அவர் சந்தோஷமா இருக்காருன்னு சொல்றோம். ஆனா இங்கிலீஷ்ல பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் ஒரே சென்டென்ஸ் தான். he is happy. இத நம்ம கேள்வியாக்கணும். அவன் ஹாப்பியா இருக்கானா? இப்ப என்ன பண்ணணும்? 2வதா இருக்கக்கூடிய இஸ் அப்படிங்கிற வார்த்தைய தூக்கிட்டு போய் இடத்துல போட்டுறணும். இஸ் ஹி ஹாப்பி? இஸ் ஹி ஹாப்பி? அவன் ஹாப்பியா இருக்கானா? அவன் சந்தோஷமா இருக்கானா? இல்ல அவர் சந்தோஷமா இருக்காரா? 2த்துக்குமே இஸ் ஹி ஹாப்பி? ஹி இஸ் ஹாப்பி. அவன் சந்தோஷமா இருக்கான். இஸ் ஹி ஹாப்பி? அவன் சந்தோஷமா இருக்கானா? அதே மாதிரி 3வது சென்டென்ஸ். ஷீ இஸ் சேட். ஷீ இஸ் சேட் அப்படின்னா அவ சோகமா இருக்கா? இத நம்ம கேள்வியா கேட்கணும். அவ சோகமா இருக்காளா அப்படின்னு கேள்வியா கேட்கணும். உடனே 2வது இடத்துல இருக்கக்கூடிய இஸ் எடுத்துட்டு போய் இடத்துல போட்டுறோம். இஸ் ஷீ சேட்? இஸ் ஷீ சேட்? அவ சோகமா இருக்காளா? அவ சேடா இருக்காளா அப்படின்னு கேட்டாச்சு. ஷீ இஸ் சேட். அவ சோகமா இருக்கா. இஸ் ஷீ சேட்? அவ சோகமா இருக்காளா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. இட் இஸ் காஸ்ட்லி. இட் இஸ் காஸ்ட்லி. இது ரொம்ப விலை உயர்ந்ததா இருக்கு. இது ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்படின்னா இட் இஸ் காஸ்ட்லி. இதுவே இது காஸ்ட்லியா இருக்கா அப்படின்னு நீங்க கேள்வியா கேட்கணும்னா இஸ் இட் இஸ் இட் காஸ்ட்லி? என்ன பண்ணிருக்கோம்? 2வது இடத்துல இருக்கக்கூடிய இஸ்ஸ இடத்துல போட்டுட்டோம். இஸ் இட் காஸ்ட்லி? இஸ் இட் காஸ்ட்லி? இது விலை உயர்ந்ததா இருக்கா அப்படின்னு கேக்குறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. யூ ஆர் டயர்ட். யூ ஆர் டயர்ட். நீ சோர்வா இருக்க. நீ டயர்டா இருக்க அப்படின்னு சொல்றோம் ஃபர்ஸ்ட். யூ ஆர் டயர்ட். நீ டயர்டா இருக்கியா? நீ சோர்வா இருக்கியா அப்படின்னு கேட்கணும்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடலாம்? 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆர இடத்துல போட்டுறணும். ஆர் யூ டயர்ட்? ஆர் யூ டயர்ட்? யூ ஆர் டயர்ட் அப்படின்னா நீ டயர்டா இருக்க. ஆர் யூ டயர்ட்? நீ டயர்டா இருக்கியா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். தே ஆர் ஃபேமஸ். தே ஆர் ஃபேமஸ். அவங்க ரொம்ப ஃபேமஸா இருக்காங்க. அவங்க ஃபேமஸா இருக்காங்க. தே ஆர் ஃபேமஸ். இதே நீங்க கேள்வியா கேட்கணும். ஆர் தே ஃபேமஸ்? ஆர் தே ஃபேமஸ்? அவங்க ஃபேமஸா இருக்காங்களா? அவங்க ஃபேமஸ் ஆனவங்களா? இந்த மாதிரி கேட்கும்போது ஆர் தே ஃபேமஸ்? ஒன்றும் இல்லை, சேம் கான்செப்ட். 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆர
இடத்துல போட்டாச்சு. தே ஆர் ஃபேமஸ். ஆர் தே ஃபேமஸ்? இந்த மாதிரி நீங்க ஈஸியா பி ஃபார்ம்ல இருக்கக்கூடிய சென்டென்சஸ கொஸ்டினா மாத்த முடியும். எப்படின்னா, இந்த ஆம், இஸ், ஆர் இந்த 3 வார்த்தைகளும் ஜெனரலா ஒரு வாக்கியத்துல பார்த்தா 2வது இடத்துல இருக்கும். இத நீங்க கேள்வியா கேட்கணும்னா 2வது இடத்துல இருக்கக்கூடிய ஆம், இஸ், ஆர் இந்த 3யும் தூக்கிட்டு போய் இடத்துல போட்டுறணும். போட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த வாக்கியம் ஒரு கேள்வி வாக்கியமா மாறிடும். சோ, நீங்க பி ஃபார்ம்ல கேள்வி கேட்கறது ரொம்பவே சிம்பிள். இது எல்லாமே நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா இருக்கும். அதாவது அதோடைய பதில் ஒண்ணு எஸ் ஆமாம் அப்படின்னு இருக்கும். இல்லனா நோ இல்லை அப்படின்னு இருக்கும். சோ இது எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸா தான் அதிகமா இருக்கும். எக்ஸாம்பிள்க்கு நம்ம பார்த்த இந்த சென்டென்ஸ் எடுத்துக்கோங்க. இஸ் ஹி ஹாப்பி அப்படின்னு கேட்டோம். அவன் ஹாப்பியா இருக்கானா? அவன் சந்தோஷமா இருக்கானான்னு கேட்டோம். இதுக்கான பதில் ஒண்ணு எஸ்ன்னு இருக்கும். எஸ் அவன் ஹாப்பியா இருக்கான். இல்லனா என்ன இருக்கும்? நோ அவன் ஹாப்பியா இல்ல. சோ இதுதான் எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்னு சொல்றது. இதோடைய பதில் ஒண்ணு எஸ்ஸா இருக்கும், இல்ல நோவா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது WH கொஸ்டின் வேர்ட்ஸ். கேள்விகளுக்கு என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றோம் இங்கிலீஷ்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்கணும்னா வாட். என்னன்னு கேட்கணும்னா வாட். எப்போன்னு கேட்கணும்னா when. எப்போ when. ஏன்னு கேட்கணும்னா why. ஏன் why. எந்தன்னு கேட்கணும்னா, அதாவது எந்த இடம், எந்த வீடு, எந்த ஸ்டேஷன் இந்த மாதிரி கேட்கும்போது which. which. எங்கன்னு கேட்கணும்னா where. எங்க where. யாரை அப்படின்னு கேட்கணும். யாருன்னு கேட்கல, யாரு கேட்கல, யாரை அப்படின்னு கேட்கணும்னா whom. whom. அடுத்து யாருடைய அப்படின்னு கேட்கணும்னா whose. யாருடைய whose. மறுபடியும் சொல்றேன். என்ன வாட். எப்போ when. ஏன் why. எந்த which. எங்க where. யார whom. யாருடைய whose. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா கேள்வி வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். ஆனா இது பி ஃபார்ம்ல இருக்காது, சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கும். சோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். விஷயம் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த 4 வார்த்தைகள். அதாவது ஐ, வி, யூ, தே. ஐ, வி, யூ, தே. இது வருதுன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்கணும். இந்த வார்த்தைகள வச்சு ஒரு கேள்வி கேட்கணும்னா, முன்னாடி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் முன்னாடி டூ அப்படின்னு ஒரு வார்த்தைய சேர்க்கணும். கேள்வி கேட்கும்போது. அதுவும் பிரசன்ட் டென்ஸ்ல கேள்வி கேட்கும்போது ஐ, வி, யூ, தே இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி டூ சேர்க்கணும். இதுவே ஹி, ஷி, இட் இந்த வார்த்தைகள் வருதுன்னா நீங்க கேள்வி கேட்கணும்னா டஸ் அப்படிங்கிற வார்த்தைய இந்த ஹி அல்லது ஷி அல்லது இட் முன்னாடி நம்ம சேர்த்துக்கணும். ஒரு இடத்துல டூ சேர்க்கிறோம், இன்னொரு இடத்துல டஸ் சேர்க்கிறோம். என்னென்ன வார்த்தைகள் கூட டூ சேர்க்கணும், என்னென்ன வார்த்தைகள் முன்னாடி டஸ் சேர்க்கணும் அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாம அடிஷனலா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் கேள்வி வார்த்தைகள். கொஸ்டின் பண்ணணும்னா அதுக்கு தேவையான வேர்ட்ஸ் என்னென்ன, எங்கன்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை இருக்கு, யாருன்னு சொல்லணும்னா என்ன வார்த்தை இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஒரு வார்த்தையையும் மாத்தாம இப்ப மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிடக்கூடாது. அந்த அளவுக்கு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சென்டென்ஸ் பார்க்கலாம். சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், வேர் டு யூ லிவ். வேர் டு யூ லிவ் இதோடைய அர்த்தம் நீங்க எங்க வாழ்றீங்க அப்படின்னு கேக்குறது. வேர் டு யூ லிவ் நீங்க எங்க வாழ்றீங்க, நீங்க எங்க வசிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறது தான் வேர் டு யூ லிவ். இது நிறைய இடத்துல உங்களுக்கு தேவைப்படும். வேர் டு யூ லிவ் பிரிச்சு பிரிச்சு பார்க்கலாம். வேர் அப்படிங்கிறது இப்ப நம்ம கேள்வி வார்த்தைகள்ல படிச்ச ஒரு வார்த்தை. எங்கன்னு கேட்கணும்னா வேர். இங்க ஏன் நம்ம டூ சேர்க்கிறோம்னா, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் சில வார்த்தைகளுக்கு முன்னாடி டூ சேர்ப்போம், சில வார்த்தைகள் முன்னாடி டஸ் சேர்ப்போம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, ஐ, வி, யூ, தே இந்த 4 வார்த்தைக்கு முன்னாடியும் டூ தான் சேர்க்கணும் அப்படின்னு படிச்சோம். இங்க நமக்கு தேவைப்படுற வார்த்தை யூ. அப்ப அதுக்கு முன்னாடி என்ன சேர்க்கணும்? டூ தான் சேர்க்கணும். வேர் டூ யூ இந்த 3ம் வந்துருச்சு. வேர் டூ யூ வாழ்றீங்க, லிவ் அவ்வளவுதான். வாழ்றதுக்கு லிவ். வேர் டு யூ லிவ்
வேர் டு யூ லிவ்? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க எங்க வாழ்றீங்கன்னு கேக்குறது. இதுவே அடுத்த சென்டென்ஸ்ல வேர் டு தே லிவ்? வேர் டு தே லிவ்? அப்படின்னா அவங்க எங்க வாழ்றாங்க? அவங்க எங்க வசிக்கிறாங்க? அப்படின்னு கேட்டிருக்கோம். இதுவும் சேம் கான்செப்ட் தான். வேர்னா எங்க, இங்கேயும் டூ யூஸ் பண்றோம். டஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னு உங்களுக்கு தெரியும். ஐ, வி, யூ, தே இந்த 4 வார்த்தைகள் முன்னாடி டூ தான் நீங்க யூஸ் பண்ணணும். இங்க தே வந்திருக்கு. ஸோ நம்ம டூ யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் டூ தே லிவ்? அவர்கள் எங்கே வசிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டாச்சு. நாம எங்க வாழ்றோம்? நம்ம வாழ்ற இடம் பேர் என்ன? நம்ம எந்த இடத்துல வாழ்றோம்? இதெல்லாம் கேட்கணும்னா வேர் டு வி லிவ்? வேர் டு வி லிவ்? வேர் டு வி லிவ்? மறுபடியும் பார்த்த விஷயம் தான். வீக்கு முன்னாடியும் டூ தான் வரணும். நீங்க அந்த இடத்துல போய் நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச கண்டிஷன் எடுத்து பாருங்க. வியும் அந்த இடத்துல இருக்கும். டூ அதுக்கு முன்னாடி வரணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். வேர் டு வி லிவ்? நாம எங்க வாழ்றோம்? இதுவே அடுத்த சென்டென்ஸ்ல பாருங்க. வேர் டஸ் ஹி லிவ்? வேர் டஸ் ஹி லிவ்? இந்த இடத்துல ஹீங்கிற வார்த்தை வந்திருக்கு. நம்ம படிச்சோம் ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி டூ வரக்கூடாது, டஸ் தான் வரணும்னு. அதனால தான் இங்க டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். வேர் டஸ் ஹி லிவ்? வேர் டஸ் ஹி லிவ்? அவன் எங்க வாழ்றான்? அதே மாதிரி தான் ஷீக்கும். ஷீக்கு முன்னாடியும் டூ வரக்கூடாது, டஸ் தான் வரணும். வேர் டஸ் ஷீ லிவ்? வேர் டஸ் ஷீ லிவ்? இது ஹீக்கு ஷீக்குன்னு மட்டும் கிடையாது. ஹீங்கிற இடத்துல ஒரு பையனுடைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் அப்படிங்கிற பையனுடைய பேர் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஹீக்கு நம்ம என்ன செஞ்சோமோ அதே தான் ராகுல்ன்ற இடத்துக்கும் நம்ம செய்யணும். ஸோ ஹீக்கு முன்னாடி நம்ம டஸ் போட்டோம். அப்ப ராகுல் அப்படிங்கிற அந்த ஹீங்கிற இடத்துல ராகுல்ன்ற ஒரு பையனுடைய பேர் வரும்போதும் சேம் டஸ் தான் நம்ம போடணும். வேர் டஸ் ராகுல் லிவ்? அந்த இடத்துல ஹீக்கு பதிலா ராகுல் போட்டிருக்கோம். வேர் டஸ் ராகுல் லிவ்? ராகுல் எங்க வசிக்கிறான்? ராகுல் எங்க வாழ்றான்? வேர் டஸ் ராகுல் லிவ்? நிறைய பேர் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான தப்பு என்னன்னா, வேர் டஸ் சொல்லிடுவாங்க. அப்புறம் ராகுல் லிவ்ஸும் சொல்லுவாங்க. லிவ்ஸ் வரக்கூடாது. அந்த லிவ்ஸ்ன்னு இருக்க கூடாதுன்னு தான் நம்ம டஸ் போடுறோம். ஓகே. ஸோ வேர் டஸ் ராகுல் லிவ்ன்னு தான் கேட்கணும். லிவ்ஸ்ன்னு சொல்லிடாதீங்க. இதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ். வேர் டு யூ ஒர்க்? வேர் டு யூ ஒர்க்? நீங்க எங்க வேலை செய்றீங்க? வேர் டு யூ ஒர்க்? யூக்கு முன்னாடி டூ தான் வரணும். வேர் டு யூ ஒர்க்? நீங்க எங்க வேலை செய்றீங்க? வேர் டஸ் ஹி ஒர்க்? இதுவே ஹி வந்தா என்ன ஆயிருது? டூ வராது, டஸ்ஸா மாறிடுது. வேர் டஸ் ஹி ஒர்க்? அவன் எங்க வேலை செய்றான்? வேர் டஸ் ஹி ஒர்க்? அடுத்த சென்டென்ஸ். வாட் டஸ் ஷீ லைக்? வாட் டஸ் ஷீ லைக்? அவளுக்கு என்ன பிடிக்கும்? வாட் டஸ் ஷீ லைக்? ஸோ ஷீக்கு முன்னாடி நம்ம என்ன செய்றோம்? டஸ் போடுறோம். டூ போடல, டஸ் போடுறோம். வேர் டஸ் ஷீ லைக்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? யூக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? டூ தான் வந்திருக்கு. டஸ் வராது. வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? நீ உன்னோட ஃப்ரீ டைம்ல என்ன செய்வ? நீ உன்னுடைய ஃப்ரீ டைம்ல என்ன செய்வ? வாட் டு யூ டூ இன் யோர் ஃப்ரீ டைம்? அடுத்தது. வென் டு வி லீவ்? வென் டு வி லீவ்? நாம எப்ப கிளம்புறோம் அப்படின்னு சொல்றதுக்கு வென் டு வி லீவ்? இப்போ ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க. ஒரு உங்க ஊர்ல இருந்து வேற ஒரு ஊருக்கு போயிருக்கீங்க. இந்த ஊர்ல இருந்து நம்ம எப்ப கிளம்புவோம் அப்படின்னு கேட்கணும்னா வென் டு வி லீவ் அப்படின்னு கேட்கலாம். வென் டு வி லீவ்? வீக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? டூ தான் வரணும். ஸோ டூ தான் நம்ம போட்டிருக்கோம். வென் டு வி லீவ்? லீவ் அப்படிங்கிற வார்த்தை இந்த இடத்துல கிளம்புறோம் அப்படின்னு சொல்றது. அதே சென்டென்ஸ்க்கு இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தையும் இருக்கு. இன்னொரு இங்கிலீஷ் சென்டென்ஸும் இருக்கு. when do we start from here? when do we start from here? நாம இங்கிருந்து எப்ப கிளம்புவோம், புறப்படுவோம்? when do we start from here? when do we leave ன்னு கேட்டோம் இல்லையா? அதுக்கு பதிலா when do we start from here அப்படின்னும் கேட்கலாம். சேம் அர்த்தம் தான். அர்த்தம் ஒன்னே தான். நம்ம இங்கிருந்து எப்ப கிளம்புவோம், இங்கிருந்து எப்ப புறப்படுவோம் அப்படின்னு கேட்கறது தான் when do we leave ன்னு கேட்கலாம். இல்ல when do we start from here அப்படின்னு கேட்கலாம். ஆனா ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது வீக் முன்னாடி do தான் வரணும்.
ஸோ ஓகேங்க. இந்த 2 விதத்திலயுமே உங்களுக்கு கொஸ்டின் கேட்க தெரியும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பி ஃபார்ம்ல அதாவது ஆம்ன்ற வார்த்தை 2வது இடத்துல இருந்தாலோ, இஸ், ஆர் அப்படிங்கிற வார்த்தைகள் 2வது இடத்துல இருந்தாலோ, அத தூக்கிட்டு போய் இடத்துல போட்டீங்கன்னா, அது ஒரு கேள்வியா மாறிடும். இன்னொரு விதம் என்ன படிச்சோம்? ஐ, வி, யூ, தே இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது டூ அப்படிங்கிற வார்த்தைய சேர்த்துக்கணும். ஹி, ஷி, இட் முன்னாடி கேள்வி கேட்குறீங்கன்னா, டஸ்ங்கிற வார்த்தைய சேர்த்துக்கணும். இத மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரு 2, 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் உங்களால ஃபில் பண்ண முடியுதா? கரெக்ட்டா ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், "யூ ஆர் ஷூர்" அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ நம்ம கேள்வியாக்க போறோம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட். ஒரு பதில் மாதிரி. "யூ ஆர் ஷூர்" நீ உறுதியாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்றது தான் "யூ ஆர் ஷூர்". இதுவே "நீ உறுதியாக இருக்கிறாயா" அப்படின்னு மாத்தணும். இத என்ன பண்றோம்? கேள்வியா மாத்துறோம். சோ நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிங்க. ஆர் அப்படிங்கிற வார்த்தை 2வது இடத்துல இருக்கு. இதுதான் உங்களுக்கான க்ளூ. இத வச்சு "யூ ஆர் ஷூர்" நீ உறுதியாக இருக்கிறாய் அப்படிங்கிறத "நீ உறுதியாக இருக்கிறாயா" அப்படின்ற கேள்வியா மாத்தணும். 2வது கேள்வி, "ஹி இஸ் கிளவர்" அப்படின்னா அவன் ஒரு புத்திசாலி. ஓகே. "ஹி இஸ் கிளவர்" அப்படின்னா அவன் ஒரு புத்திசாலி. இந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம கேள்வியாக்க போறோம். கொஸ்டின் ஆக்க போறோம். "அவன் புத்திசாலியா?" அப்படின்னு நீங்க கேட்கணும். இத எப்படி கேட்பீங்கன்றத ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணா அது மாறிரும். உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். நீங்க ஆன்ஸர் கிரியேட் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மொத 2 கேள்விகள். அடுத்த 2 கேள்விகள் பாருங்க. "ஹவ் டேஷ் யூ நோ?" ஸோ யூங்கிற வார்த்தைக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சேர்க்கணும். கேள்விகள் கேட்கும்போது. அது என்ன வார்த்தைன்னு கரெக்ட்டா ஞாபகம் இருந்ததுன்னா, இதுல ஃபில் பண்ணிட்டீங்கன்னா, இந்த கொஸ்டின் முடிஞ்சிரும். "ஹவ் டேஷ் யூ நோ?" அடுத்த சென்டென்ஸ் அதாவது 4வது கேள்வி, "வேர் டேஷ் ஹி கோ ஆன் வீக்கெண்ட்ஸ்?" வேர் டேஷ் ஹி கோ ஆன் வீக்கெண்ட்ஸ்? அதாவது வீக்கெண்ட்ஸ் அப்படின்னா சாட்டர்டே அண்ட் சண்டே. ஒரு வாரத்துடைய முடிவு. சாட்டர்டே, சண்டே. ஸோ வீக்கெண்ட்ல அவன் எங்க போவான்? பொதுவாக. வீக்கெண்ட்ல அவன் எங்க போவான்? அப்படின்றத கேட்கணும். இதுதான் கேள்வி. ஹீக்கு முன்னாடி என்ன வார்த்தை வரும்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா, அந்த டேஷ்ல ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கரெக்ட்டான கொஸ்டின் ஃபார்மேட் கிடைச்சிரும். ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு 4 கேள்விகள் குடுத்துருக்கேன். மொத 2 கேள்விகள் பி ஃபார்ம்லயும், அடுத்த 2 கேள்விகள் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்லயும் இருக்கும். இந்த 2 ஃபார்மேட்டையும் இந்த வீடியோவ ஒழுங்கா கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா, இந்த 4 கொஸ்டின்ஸையும் கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிற முடியும். கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ணிட்டீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஆன்ஸர்ஸ குடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் நெறைய இங்கிலீஷ் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற என்ன டாபிக்ல வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரையிலும் இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுற எல்லாருக்கும் நம்மளோட சேனல தெரியப்படுத்துங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்மளோட டக்குனு இங்கிலீஷ் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.